நம்ம இன்னைக்கு செட்டிநாட்டு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மண்சட்டியை காய வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப காய விட்டுறக்கூடாதுங்க. லைட்டாக காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது திரும்பி மஞ்சட்டி காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை நான் நறுக்கி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்குறப்போ தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி, 3வது களை களைஞ்ச தண்ணி எடுத்து அதோட ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளி தண்ணியோட ஒரு தக்காளியை நறுக்கி போட்டு அந்த புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதோட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். வீட்டிலேயே அரைச்ச மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடை மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இந்த மசாலாலாம் நல்லா மசாலா வாசம் போகிற வரை நல்லா வதக்கணுங்க. இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்து ஒரு கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா நம்ம மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. ஆனால் இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரல. அதனால திரும்பி மூடி வச்சு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஃபைன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடும். இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம மீன் கழுவி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு மூடி போட்டு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி பபுள் வர வரைக்கும் வச்சுருக்கணுங்க. இப்போ நம்ம மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதோட மண்பானையிலேயே சோறு வச்சுருக்கோங்க. ஒலை வச்சு அரிசி களைஞ்சதை போட்டு நம்ம மண்பானையில் செஞ்ச சூடான சாதத்தோட நம்ம செட்டிநாட்டு மீன் குழம்பை வச்சு சாப்பிட்டா அதோட ருசியே தனிதான்.